வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் இன்ஜுரி ஆயிருக்கு கைஸ். ஸோ ரீசெண்டாக நடந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மேட்ச்சில் வந்து அடிபட்டிருந்தது. ஸோ ரச்சின் ரவீந்திரா அந்த மேட்ச்சில் செம்மையாக பேட்டிங் ஆடிருந்தார். ஸோ ஃபீல்டிங் பண்ணும்போது அடி வாங்கினார். ஸோ மொத்தம் பிளட்டு பயங்கரமாக போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ லைட்டு வந்து டிவைட் ஆகும்போது கரெக்டாக வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாமல் வந்து கரெக்டாக தலையிலே அடிச்சிருந்தது. ஸோ இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அவருக்கு மொத்தம் 10 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார். கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டார். ஓகே, இப்போ ஃபைன் தான். ஸோ ஓகே தான் கைஸ். ஸோ இவர் வந்து ஒரு வெல் டிசர்வாக வந்து நல்லா வந்துட்டு பொசிஷனில் வந்தாலே போதும், அது மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு பயங்கரமான பிளேயர் தான். ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயருக்கு இப்படி ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்கள் கிரிக்கெட் இதில். ஸோ கெட் வெல் சூன் ரச்சின் ரவீந்திரா. ஸோ அவரும் பயங்கரமான ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாம் கரன் ஃபைனல் ஆடி ஃபைனலில் லூஸ் அப் பண்ணிட்டார். ரன்னர் அப்பாக வந்திருக்காரு. ஸோ ஒரு கேப்டன் ஸ்டாக் ஆனார் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார். பேட்டிங்கில் ஒரு 50+ ஸ்கோரும் அடிச்சிருந்தார். இவர் மட்டும்தான் பயங்கரமாக ஒரு டெத் இன்னிங்ஸில் வந்து நல்லா எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு டிசர்வாக அடிச்சு கொடுத்தாரு. ஃபைனலில் அவர் கேப்டன் ஸ்டாக்கை ப்ளே பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஒரு டீமில் மற்றவங்க பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணனாலும் ஓகே கைஸ். ஸோ இவர் வந்து ரன்னர் அப்பாக வந்திருக்காரு. ஸோ இந்த வருஷம் பயங்கரமாக இருக்க போது. ஏன்னா நம்ம ஸ்குவாடில் வந்துட்டு 2 டீம் கேப்டன்ஸ் இருக்க போகிறாங்க. பிக் பேஷோட கேப்டன், IL T20யோட கேப்டன்லாம் இருக்க போகிறாங்க. மேக்ஸிமம் பிளேயிங் லெவனில் இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சபடி அவ்வளோதான்.